ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினதி சேனல். ஒரு வழியாக பாப்பாவுக்கு தம்பிக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டோங்க. ரொம்ப தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சுங்க மொட்டை அடிக்கிறது. ஒரு வழியாக கிளம்பிட்டோம். சமயபுரத்துக்கு வந்துட்டோம். வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கும் காலையில் டிஃபன் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலான்ட்டு 2 பேரும் பூரி கேட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூரியை வாங்கி கொடுத்துட்டோம். அதை 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து தோசை வாங்கிக்கிட்டாங்க. நானும் தோசை தான் வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்பொழுது கண்ணாபுரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அங்கே போயிட்டு 2 பேத்துக்கு மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமயபுரத்துக்கு வருவோம். கண்ணாபுரத்துக்கு வந்துட்டோம். மொட்டை அடிக்கிறத வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சும்மா ஒரு கிளிக் மட்டும் எடுத்தேன். மொட்டையை அடிச்சுட்டு குளிச்சுட்டு 3 மொட்டையும் கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்றதுக்காக. இப்போ 2 பேரும் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வெளியில் வந்து 2 பேரும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்களாம். பாப்பா பாருங்கள், இப்படி கொடுக்காதடி அசிங்கமாக இருக்குன்னுக்கிட்டு, நான் இப்படி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா போஸு. கண்ணபுரத்தில் மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் சமயபுரத்துக்கு. சமயபுரத்துக்கு வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி அவன் இழுத்துக்கிட்டு போகிறானா கோயிலுக்கு. செம்ம ஜாலிங்க 2 பேத்துக்கும். தூக்கிக்கிறேன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. தம்பியே நான் தூக்கலாம் கூடாது, நான் நடந்தே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்களேன், டான்ஸ் ஆடி ஆடி போய்கிட்டு இருக்கான். அங்கே மாடு நின்றதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அவனுக்கு இந்த அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மாடு, ஆடு, நாய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சமயபுரத்தில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து அந்த குதிரைலாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு, அந்த பொம்மை அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அதில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். நாங்கள் போகும்போது கூட்டம் அந்த அளவுக்கு இல்லைங்க, நல்லாவே சாமி தரிசனம் கிடச்சிச்சு. சமயபுர கோபுரங்க. அப்படியே பைக்கில் போனதால் அப்படியே ஒரு சுற்றி ஒரு வீடியோ எடுத்த கோபுரத்தெல்லாம். செம்ம வெயிலுங்க. இது கரெக்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது மணி ஒரு 1 இருக்கும். மதியானம் அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் ஒரு 4 மணி போல் வந்துட்டோம். ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் இங்கேயும் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறையா. அங்கே யானைலாம் இருந்துச்சுங்க. யானையெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சும்மா இந்த இடத்துல மட்டும் அலோவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால் இங்கே மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸ்ரீரங்கம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கூட்டம் இல்லைங்கிற வசதி அவங்க அப்பா இன்னொரு டைம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கு போயிட்டாங்க சாமியை பார்க்க. பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு, அதனால மடியில் படுத்துக்கிட்டேன். பேசுகிறாலாம். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு வீட்டுக்கு கிளம்ப 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பாருங்களேன், அந்த சூரியன் வந்து அழகாக இருந்துச்சு, அதனால் அதை வீடியோ எடுத்தேன். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.